சார் ரெடி சார். ஓகே. அந்த பெரிய சாவி மாதிரி ஜெனிஸ் பிரதர் கொஞ்சம் அப்படியே சேர்ந்து வாங்க. வாங்க வாங்க, நீங்க முன்னாடி வந்துருங்க. கேமரா போடுங்க. ஓகேல சொல்லலாம். கொஞ்சம் பேக் வாங்க. அப்படியே பின்னாடி வாங்க. ஓகேண்ணா. போதும். துன்பத்தில் தைரியமும் வாழ்க்கையை இனிதாக்கும் இந்த அனைத்து குணாதிசயங்களும் ஒரு சேர கொண்ட நம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் PT செல்வகுமார் அவர்களை வருக என்ற இந்த பிரஸ் மீட்டுக்கு வரவேற்கிறேன். இயன்றதை செய்வோம் நம் பகுதி வாழ் மக்களுக்கு என்ற ஒரு சிறிய குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் நமது கலப்பை மக்கள் இயக்கம். இன்று 10 வருடங்கள் ஆகிவிட்டது. வெகு சீக்கிரமாக இந்த 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. முதலாக நம்ம கஜா புயல் பாதிக்கப்பட்டோருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை செய்தோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா கொரோனா டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய சேவை திட்டங்கள் செஞ்சோம். அதுல முதல்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பர்மா அகதிகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மா அகதிகள் அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா நம்ம கொடுத்துட்டோம். இது ஏன் நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னாக்கா எல்லாருமே உதவிகள் செய்தார்கள். ஆனா மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓட்டுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணாங்க. ஆனா பர்மா அகதிகளாக இருக்கட்டும், பெண் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும், நகைகளுக்கு உள்ள நலத்திட்டமாக இருக்கட்டும், இதை அனைத்தும் ஒரு சேர செய்தது நமது கலப்பை மக்கள் இயக்கம் தான். இது தவிர நாம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துள்ளோம். செவித்திறன் மேம்பாட்டு கருவி ஹியரிங் எய்டு கொடுத்துள்ளோம். ட்ரீ பிளான்டேஷன் செய்துள்ளோம். ஆடு குட்டி வழங்குதல் போன்ற பல விதமான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம். எந்த ஒரு நலத்திட்டம் செய்தாலும் ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்கள் பயன்படும் வகையில்தான் நமது திட்டம் இருக்கும். இதை பார்த்து அறிந்து கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 முறை நமது கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று கூட நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நமது தலைவர் PT செல்வகுமார் கலந்து கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி சிறப்பாக அவருடன் எடுத்துரைத்தார். அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் நமது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்கும் வழியில் அவரும் பேசியுள்ளார். He is a brand ambassador, he is a brand creator எல்லாத்துக்குமே தெரியும். இவர் கிரியேட் பண்ண பிராண்ட் விஜய் சார் மட்டும் கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று படம் ரிலீஸ் ஆகாதப்ப அதை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்கா அது PT செல்வகுமார் சார் தான் என்பது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு தனி நபராக இருந்து அரசு பள்ளிகள் 30 பள்ளிகளுக்கு பள்ளி அறை, வகுப்பறை மற்றும் கலையரங்குகள் செய்து சாதித்தவர் நமது PT செல்வகுமார். அவரை வருக என்று இந்த பிரஸ் மீட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே வணக்கம். நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ வாழ்க்கையில நம்ம வந்தோம் அதோட போயிட்டோன்னு இருந்துடக்கூடாது. பல சவால்கள், பிரச்சனைகள், தோல்விகள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் பட்டுதான் இந்த PT செல்வகுமார் உங்களில் ஒரு ஆள் தான். நானும் பத்திரிகையாளரா, ஒரு PRO எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன, நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும்போது நான் முடங்கி விடவில்லை. ஏதாவது இந்த சமூகத்துக்கு அதாவது சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்க விரும்பவில்லை. உங்களுக்கே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய செம்மல் விருது அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் தந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு, மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அந்தந்த ஊர்ல கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும். அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள்,
சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியா பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய 10ஆம் ஆண்டு விழாவை ஒரு சாதாரண பண்ணிக்கொள்ள ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்துல வளரணும். அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல. அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்கிறதுக்காக இன்னைக்கு 10 பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த 10வது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு மிட்டாயை கொடுத்தோம், ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோங்க இல்லாம அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிருக்கோம். அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோட செய்யறோம். ஏதோ வந்தாரு புழுக்களை செய்தாரு, அப்படி வந்துட்டாரு இப்படி வந்துட்டாருங்கிறதுல இல்ல. இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்க கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்யறது. இப்ப ஒரு பெரிய நடிகர் செய்யறது வேற, ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்யறது வேற. உங்கள ஒருத்தரா இருக்கிற ஒரு பிஆர்ஓ பத்திரிகையாளர் நான் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறது, இவ்வளவு ஒர்க் பண்றத நீங்க தான் இதை பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாலே தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து, ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களா இதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்மகிட்ட கேட்கிற அளவுக்கு அதை நம்ம படிப்படியா வளர்த்துட்டு வரோம். அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெரியும். ஆனா இந்த சப்போர்ட் போதாது. பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகைகளுக்கு கொடுக்கறது வேற. ஆனா எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமா நீங்க எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க சார், நேற்று சிஎம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க, விஜய் சாரோட காவேரிக்கா கலந்துக்கிட்டீங்க. போனதோட இதே மாதிரி தான் எனக்கு அவருக்கு எதிரி மாதிரி ஆக்கி கடைசியில பாத்தீங்களா கவர்மெண்ட் மீட்டிங்னால கேட்கிறோம், நீங்க போய் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, வாக்காளருக்கு அந்த கட்சி கலந்துக்கிட்டீங்க. ஆமா, அது நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கறத ஏன்றது கேட்கறீங்க. 26 அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. இது அதான் போன தடவை பிரஸ் மீட்டே மாத்தி போட்டீங்க. இப்ப எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர். பாருங்க, ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிராக. இன்னைக்கு எவனா ஒருத்தன் ஒட்டுணிகள் மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்யற மாதிரி செய்வான். இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமையை எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்க பவுண்டேஷன் பண்ணது நாங்க. ஆனா கடைசியில எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிராக ஆவேசம், பிடிஎஸ் இப்படி எல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்றேன், அவர் கூட உழைச்சா அவர் நல்லா இருக்கட்டும். ஒருத்தர் பெரிய அவருக்கு உத்தம புத்திர மாதிரி ஒருத்தர் பேசுறான், விஜய் அவர் அவாச இதா பண்ணி விட்டார், அவதூறு சொல்லி விட்டார். என்ன சொல்லியிருக்கோம்? நல்ல பண்பாளர்களை கூடல வைங்க, பக்குவம் உள்ளவர்களை வைங்க, நல்ல திறமசாலிகளை கூடல வைங்க, உண்மையானவங்களை கூடல வைங்க. நீங்க வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே. 27 வருடம் அவர் கூட உழைச்சிருக்கு. அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி. எனக்கு என்ன பொறாமையா? யாரோ ஒருத்தர் சிஎம், அவருக்கு விஜய் வந்தா எனக்கு நல்லது தானே. அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அது பாருங்க, அதை திருச்சி எழுதாம. ஏன்னா நம்ம ஒரு பக்குவப்பட்டவன். நான் உங்களே மாதிரி தானே எழுதிட்டு 27-30 வருஷமா பத்திரிகையாளர் எழுதி, அதுக்கப்புறம் பிஆர் ஆகி, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி, டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே. கலப்பைன்னு ஒரு மக்கள் அவங்கள கிண்டல் பண்ணாங்க, கலப்பை முழுக்க கொண்டு போறாரு, அவருக்கு வேலை இல்லையானாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசு கூப்பிடுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாள் புழுத்துல வர முடியாது. அண்ணாமலையில வர ரஜினி வேற, வெற்றி நிச்சயம் உடனே அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிருவாரு யாரு, சரத்து. அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற, நிஜம் வேறங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதேதான் கேட்கிறோம். நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க மீட்டிங்ல. ஆமா சொன்னீங்க. அரசு அவங்க தரப்புல கேட்கும்போது அவங்க இருந்து யாருமே கலந்துக்கலையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே ஒரு அரசியல் கட்சி போகலாமா? அது திரும்ப யார்டே கொண்டு கேட்கிறேன். விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இல்ல. விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு. அவருக்கு பாயிண்ட கேட்டீங்களா உங்களுக்கு புரியும். எஸ்ஐஆர் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா சார், நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும். இந்த 3 மாசம் 4 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னைக்கு சாதாரண சாமானியர்கள், மலைவாழ் மக்கள், தினக்கூலிகள், கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்கறவங்க, அவங்க கிட்ட நீ பல புள்ளி விவரங்களை கேட்கறீங்க. நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, 80க்கு முன்னால உள்ள பர்த்டே கேட்கறீங்க, பெர்த் சர்டிபிகேட் கேட்க. அப்பெல்லாம் எனக்கே பெர்த் சர்டிபிகேட் கிடையாது. யாருக்கா இருக்கும்? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா இருக்கும்னு கேளுங்க. வீட்டுல பிறந்த ஆளுகளுக்கு யாருக்கும் கிடையாது. ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு உரிமை கொடுக்க தானே செய்றீங்க. அரசு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஓடி பூசுவா பாப்பம் பண்ணது எல்லாம் தப்பா? அப்ப இந்த அதிகாரிகள் செய்யறது தப்பா? அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா?
நீங்க யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்கள போய் பண்ணுங்க, மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க. கூட கிடையாது, இது தேர்தல் ஆணையத்தோட இது, அவங்க செய்யற தப்பு இல்ல. ஆமா, அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேல சந்தேகப்படுறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல, நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே. ஆதார் கார்டு போதும், நீங்க இந்தியா, உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம். நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க. நீங்க இவ்வளவு அதிகாரிகள், இவ்வளவு வேலை, இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, எளிமைப்படுத்துங்க சார். எங்களுடைய பாயிண்ட எளிமைப்படுத்துங்க. அதிகாரம் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி மிரட்டுறதுக்கு, அது பிரிட்டிஷ்காரன் காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல. அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது. டிவிக்கோட சேர்த்து மக்கள் இயக்கம் சொல்லுங்க, சேர்ந்து சந்திப்பீங்களா? என்ன புரியல? சேர்ந்து டிவி கேட்கல. ஆமா, நானா கூட்டணி கேக்குறாரு. கூட்டணி கேட்க நம்மள எங்க ஒரு மனுஷனாக நினைக்கிற மாதிரி இருந்தா கூட்டணி விடல. அதை இப்ப திரும்ப நீ கேள்வி கேட்டு கேட்டு என்ன கடைசியில பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் அவ்வளவு தலைப்பும் போன தடையும் ஒன்னாலதான் அவ்வளவு தலைப்பா வந்தது. இல்ல, அதாவது சினிமாவில வந்து நம்ம அவருக்காக உழைச்சாச்சு, அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு பயணப்பட்டு இருக்கோம். நான் தான் சொல்லேன், கடின உழைப்புலயும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா பண்ண முடியாது சார். அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் என்ன விஜய்க்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கேட்டீங்க. எதிரி கேட்க நீங்க தான் முடிவு பண்றீங்க, நாங்க வந்து சேர்வில தான் கேட்டோம். ஆமா, கேள்வி முடிவு பண்றீங்க, எதிரியா நண்பரா? நான் என்ன சொல்றேன்னா அந்த டாபிக்கே போண்டா நீங்க என்ன சொல்றேன். இப்ப விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க சார். மக்கள் உங்களோட கலப்பு இயக்கம் போய் சேருமா? மக்களோட சேர்ந்து பணியாற்றுவீங்களா? அவங்க சேர்ந்து கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மள ஒரு மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்குது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள? இன்னும் இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்ங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ஆசைப்படக்கூடாதா? நான் ஒரு சாமானியன் ஆசைப்படுறேன், ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்கு ஒரு கட்டுரையில தினமணியில, அங்க நாகர்கோயில்ல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து குமரி மாவட்டத்துல பார்த்தேன், தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன், இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்ல, பி.டி. சிவகுமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு, நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில போடுறாங்க. அந்த அளவுக்கு நான் கடினமா அதை அணுவா பார்த்து செய்துட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன். அந்த காலத்துல இருந்து என் கூட தெரியும், பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா அவ்வளவு ஈஸியேட்ல எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க. அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும் போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்க சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊர்ல ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல பீகார்ல வேலை பார்ப்பாங்க, குஜராத்ல, யூபில, டெல்லியில எல்லா இடத்துலயும் வேலை பார்ப்பாங்க. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த சர்டிபிகேட் கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவனே தினக்கூலி, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது. அப்ப கிட்டத்தட்ட அங்க 65 லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்க 1 கோடி ஓட்டு போயிடும். 4 மாசம் தான் இருக்குது. அப்ப இவ்வளவு பதட்டம், இவ்வளவு ஒரு அவசரம், இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான். சார், இந்திக்காரங்க இல்லாம இப்பெல்லாம் ஒரு வேலை பார்க்க முடியாது. ஹோட்டல் ஆகட்டும், முடிவெட்ட கடையாகட்டும், விவசாயம் ஆகட்டும், கட்டடம் ஆகட்டும், அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒன்னாயிட்டாங்க. அவங்க இல்லாம இல்லவே இல்லை. ஆமா, அவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுக்கூடாது? இல்ல, அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறது நம்ம சொல்லல சார். அவங்கவுங்க நாட்டுல அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் தான் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நாட்டுல அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும். இங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண இந்தியர்கள் தான். மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு சார். அது எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல, எல்லா தலைவர்களும். என்னுடைய கருத்தா இல்ல, என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்களுக்கு ஓட்டுரிமை இப்ப இருக்குது, தமிழ்நாட்டுல இருக்குது. இப்போ நீங்க 20 லட்சம் பேர் தான் ஓட்டுரிமை இருக்கு. 80 லட்சம் பேர் வந்து ஓட்டுரிமை இல்லாம இருக்காங்க. ஆதார் கார்டு மட்டும் தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இது நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்ல. அவங்களே மதிக்கணும், போற்றப்படணும். ஏன்னா எல்லாமே இந்தியர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரவான கேள்வி. விஜய் சார் சம்பந்தப்பட்டதான், நீங்க 27 வருஷம் கூட இருந்தீங்க. நீங்களும் உங்க அப்பா எஸ்எஸ்சி இருந்தீங்க. நிறைய வெற்றி விழா, நிறைய
ரசிகர்கள் என்ற மாநாட்டு நிறைய மீட்டிங் நடத்திருக்கீங்க. சின்ன அசம்பாவிதம் கூட நடந்தது இல்லை. ஒரு 2 பேர் இருக்கும் 27 வருஷத்துல. கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது, எங்க தப்பு நடந்தது, அதை மட்டும் உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமா, நாங்க நடந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனா இருக்கும்போது பொள்ளாச்சியில வச்சு விழா நடத்தினேன். இப்ப வேலாயத்துக்கு மதுரையில வச்சு நடத்தினோம். நம்ம அது முழுக்க அந்த அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமா தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணு கருத்துமா இருந்து பண்ணுவேன். போன அந்த இடத்த கரெக்டா பண்ணுவேன், கரெக்டா லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவேன், உடனே பெர்மிஷன் போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவா பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாயிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பை அதை கொண்டு போறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும். நம்ம யாரா தானோனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடும், இவன் பார்த்துக்கிடும், இதை இவன் செய்துக்கிடும், அங்க செய்துக்கிடும், யாரா தானோனி பண்ணுனா விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடரா கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடரா வரணும் எல்லாருமே கண்ணு கருத்துமா 2ஆம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்ல பிளான் பண்ணணும். அரசு கூட நல்ல அவங்க கூட மிங்கிளாவி போகணும். அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும். அங்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தா எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம அரசியலுக்கு வரணும். அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல சார். அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார். அழைத்து அத்தனை பேருக்கு ஆறுதல் கொடுத்திருக்காரு, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? விஜய் சென்னைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் கொடுத்தாங்க. குடும்பங்கள்லாம் இவர் போய் பார்க்காம அவங்க கடைசியில முழுக்க விஜய் இதுவே கலப்பையுடைய 10 ஆண்டு ஒரு ஆட்டோ நீங்க இல்லாம விஜய் இல்லல, விஜய் பத்தி கேட்போம். நீங்க இல்லாம விஜய் இல்லல, விஜய் பத்தி கேட்போம். அதான் இப்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதான நல்ல விஷயம் அவங்களுக்கு சார். அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கல் ஆகணும்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்கிறாரு. அங்க போனா அங்க என்ன திரும்ப அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ஏதோ அவருக்கு பர்சனலா அது தோணிச்சு அவர் கூப்பிட்டு இருக்காரு, உதவி பண்ணிருக்காரு. வருங்காலத்துல அவர் இன்னும் மக்களோட மக்களா போகணும். இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போகணும். ஏதாவது சிக்கல் நான் தனியா போய் பழக்கப்பட்டுனாலும் பழக்கமாயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வருங்காலத்துல மக்களோட மக்களா போனாதான் ஒரு மக்கள் தலைவராக. யாரு அந்த கட்சியில நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யாரோ முட்டு கட்டை போடுறாங்களே அவரே ஆளுங்கட்சி கூட கொஞ்சம் நல்ல ஆதரவா இருக்கீங்க. போறீங்க சட்டசபை தேர்தல சார். ஒரு நம்மளுடைய தாட்டுகள் மற்றவங்கள மாதிரி இப்போ வரமாட்டேன் போக மாட்டேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அப்படியே இல்லை. ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி, எதிர்கட்சி தந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி, யாராவது ஒரு கட்சியில இருந்து எனக்கு, ஏன்னா நான் தனியா சிங்கிள் மேனா இருந்து இங்க சுயேட்சையா நின்று போராட முடியாது. இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தா நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ எதுவுமே கிடையாது, சின்னமோ கிடையாது நம்மகிட்ட. அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ மக்கள் ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்ப எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் அந்த ஃபைட் கொடுக்க முடியாது. அப்ப ஒரு பிராண்டிங்ல இருக்காங்களே, இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங், ரெட்டை இலை ஒரு பிராண்டிங், ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங். இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோல் ஒரு சின்னத்தை தருவான், கத்திரிக்கோலாம்பா, இல்ல ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான். நான் எப்படி வின் பண்ண முடியும்? எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு, எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும். அதுல தெளிவா இருக்கிறேன். ஆமா, பையன் டாக்டர் இந்த அளவுக்கு ஏன் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டம் போடலையா? இப்ப கடைசியில கேக்குறீங்க. அதாவது எனக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த இது ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது. இங்க வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம்லாம் என் கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்லவெல்லாம் கேட்காம தான் நான் வந்துட்டேன். எனக்கு உழைப்புனா உயிர் சார். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். நல்ல ஆபரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன். எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க. கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே மனசார இவ்வளவுகளை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். என்னை மீண்டும் ஒரு என்னை இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்க பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க. அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க யாராவது நன்றி சொல்லி அவன் யாராவது ஒருத்தர் இந்த ஆட்டோ யாரு பேசுவீங்க? மீனாட்சியா யாராவது நீங்க வாங்க, நீங்க பேசுங்க.
வணக்கங்க, என் பேர் மீனாட்சி. எனக்கு வந்து சாரை வந்து நான் ஒரு 30 இயர்ஸாக வந்து டிரைவிங்கில் இருக்கேன். சரிங்களா, ஆட்டோ டிரைவ் பண்ணுறேன். சாரை வந்து எனக்கு கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் வந்து 250-500 பெண்கள் இருந்தோம். இப்போ நாங்கள் 1500 பெண்கள் இருக்கோம். ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும். நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி, ஹெட் ஆஃபீஸ் வடபழனி. ஸோ கலப்பை இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இவங்க எங்களுக்கு வந்து நிறைய உதவி, இதில் வந்து சேர்ந்துருங்க, எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது. நீங்கள் பெண்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும், எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்பத்துலேருந்து தீபாவளி, போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை கூப்பிட்டு வச்சு பட்டாசு கொடுக்கறது. கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும். அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை, ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேருது. அப்போ அதனுடைய இவரை பார்த்து ஒரு 4 பேர் நல்லது செய்யணும். கேபி பாலா கூட எங்களுக்கு நிறைய செய்வார். காந்தி கண்ணாடி படத்துல ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு. சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையா இருக்கு, மக்களுக்கு போய் சேர்றது. ஒரு 4 நல்லதை கூப்பிட்டு மேடை போட்டு சொல்றதோட ஒரு சினிமால ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது மக்களை மனதை மாற்றுறதுக்கு உதவியா இருக்கு. இலவசமா ஆட்டோ கொடுத்தாங்க, நீங்க இலவசமா யாரை ஏற்றி போவீங்க? எனக்கு சார் நீங்களே வாங்க சார், உங்களை இலவசமா வரீங்களா? நாங்க எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்க, நாங்க கூப்பிட்டு போயிருக்கோம். லாஸ்ட் ஒரு கேளுங்க, நீங்க மாற்றம் வரணும்னா இவ்வளவு தூரம் போறாருங்க சார். உங்களுடைய பார்வையில, அதாவது மக்களாகிய உங்களுடைய பார்வையில 2026ல ஒரு மாற்றம் வருமா? எதை பத்தின மாற்றம்? அரசியல் மக்கள் மூலமா கண்டிப்பா வரும். விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சார், விஜய் சார் வந்து அரசியல் வச்சிருக்காரு, அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கலாம், அவர் நல்லது பண்ணாருன்னா அவர் கூட இவர் இருப்பாரு. அவர் மக்களுக்கு வந்து அவர் பண்றதுல மாற்றங்கள் இருந்தா அங்கிருந்து இவர் விலகி இருப்பாரு. அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நீங்க 1500 பேர் மட்டும் போட மாட்டாங்களா? எங்க குடும்பத்துல ஒரு ஆள், இப்ப எங்க குடும்பத்துல 5 பேர் இருங்க, 5 பேர் இருங்க, 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கும் எங்க குடும்பத்துல. 5 பேருமே இப்ப எங்களுக்கு அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரும் சப்போர்ட் இருக்கும் எங்களுக்கு. பிரச்சாரத்துக்கா போகும் சார், கண்டிப்பா போகும், தாராளமா போகும்.